இங்க ஒரு குட்டி பையன் அவனோட ஆர்மி யூனிஃபார்ம் போட ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். அப்போ ஒரு ஆபீசர் வந்துட்டு இந்த தீக்குச்சி எரிஞ்சு முடியறதுக்குள்ள நீ உன்னோட யூனிஃபார்ம் போட்டுக்கணும்னு சொல்ல அவனு எப்படியோ கஷ்டப்பட்டு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுறான். ஆனா அதுக்குள்ள மொத்த தீக்குச்சி பாக்ஸுமே எரிஞ்சு முடிஞ்சிருது. சரி எப்படியோ யூனிஃபார்ம் போட்டாச்சேன்ற சந்தோஷத்துல கேம்ப் ஃபுல்லா ஓடி விளையாண்டுட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து சடனா எனிமிஸ் எல்லாம் இவங்க மேல ஆஸ்ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதனால உடனே ஒரு ஆபீசர் இந்த குட்டி பையனை கூட்டிட்டு போய் ஒரு பதுங்கு குழியில விட்டுறாரு. இப்ப இந்த குட்டி பையனும் வெளியில நடக்கிற பாம்பிங் எல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அட்டாக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் பாக்குறான். அப்பதான் இவனுக்கு உண்மையான வார்னா என்னன்னே தெரிய வருது. இப்போ அடிப்பட்ட சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறான். அப்போ இந்த குட்டி பையனோட பாட்டு கேட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவனும் உண்மையான சோல்ஜராவே நம்ம மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அவனோட தாடி எல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டு அந்த சோல்ஜர்ஸோட ஒரு ஃபேமிலியாவே ஆகிடுறான். அப்புறம் ஒரு நாள் கமெண்ட் சென்டருக்கு போய் எனக்கும் ஏதாவது டாஸ்க் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இவனை லெட்டர்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ண சொல்றாங்க. அப்படி இவன் டெலிவரி பண்ண போகும்போதெல்லாம் இப்படி ஒரு கியூட்டான டெலிவரி மேனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் இவனுக்காக டான்ஸ் ஆடுறாங்க. இந்த குட்டி பையனும் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா அடுத்த நாள் அதே இடத்துக்கு டெலிவரி பண்ண போகும்போது இவனுக்காக டான்ஸ் ஆடின அந்த சோல்ஜர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவனோட தொப்பியை கழட்டி அவருக்காக மரியாதை செலுத்திட்டு அங்க இருந்து அமைதியா கிளம்பிடுறான். இப்போ இவன் ரோந்து பணியில இருக்கான். அப்படி இவன் ரோந்து பணியில இருக்கும்போது புல்லுக்கு நடுவுல யாரோ ஒளிஞ்சிருக்கிறத நோட் பண்ணிடுறான். உடனே ஓடி போய் கமாண்டிங் ஆபீசர்ட்ட சொல்றான். ஃபர்ஸ்ட் அவரு இவன் சொல்றது எதையுமே நம்ப மாட்டேங்கிறாரு. ஆனா இவன் இவ்வளவு சீரியஸா சொல்றத பார்த்துட்டு அவரும் சரின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அங்க நிஜமாவே 2 எனிமி சோல்ஜர்ஸ் அங்க ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம இவங்களை அட்டாக் பண்றதுக்கு ஆஸ்ட்ரிக்கருக்கு கோஆர்டினேட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எனிமிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அட்டாக் நடத்துறாங்க. அப்போ இந்த பையன் கொஞ்சம் கூட பயமே இல்லாம அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் புல்லட் சப்ளை பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்க ஒரு சோல்ஜர் இவனோட தைரியத்தை பார்த்துட்டு இவனுக்கு சல்யூட் பண்றாரு. இந்த குட்டி பையனும் அவருக்கு சல்யூட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி கமாண்ட் சென்டருக்கு வந்து பாக்குறான். அப்போ அங்க கம்யூனிகேஷன் ஒயர் கட் ஆயிருச்சுன்னு சொல்லி கமாண்டர் ரொம்பவே பயத்துல இருக்காரு. சோ இத கேட்ட இந்த குட்டி பையன் உடனே ஓடி போய் அந்த கம்யூனிகேஷன் ஒயரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அப்போ இவனை சுத்தி பயங்கரமான பாம்பிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இவன் கொஞ்சம் கூட பயப்படாம முன்னேறி போய் பிரேக் ஆன ஒயர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறான். இதனாலேயே இவங்க ஈஸியா எனிமீஸ் எல்லாரையும் தோக்கடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனோட தைரியத்தை பாராட்டி இவனுக்கு கௌரவ விருதும் கொடுக்கறாங்க. இது எல்லாமே நடக்கும்போது இந்த பையனுக்கு வெறும் 6 வயசு தான். இது வெறும் படம் தானேன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. வேர்ல்டு வார் 2ல ஜெர்மனிக்கு எதிராக ரஷ்யாவை சேர்ந்த ஒரு குட்டி பையன் சண்டை போட்ட ஒரு உண்மை கதை தான் இது.